எல்லாருக்கும் வணக்கம். நான் நிவிதன். என்னுடைய நிவிதன் வீலாக்ஸ் என்கின்ற புதிய யூடியூப் சேனலிலூடாக உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன். இந்த யூடியூப் சேனலிலே நான் பயணப்படும் போது எனக்கு ஏற்படுகின்ற அனுபவங்கள், இந்த வாழ்க்கை எனக்கு கற்றுத் தந்திருந்த அனுபவங்கள் எல்லாவற்றையும் காணொளிகளாக உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்கின்ற ஒரு எதிர்பார்ப்பிலே தான் இந்த சேனலை நான் உருவாக்கி இருக்கின்றேன். இதிலே முதலாவது காணொளியாக இலங்கையிலே இருந்து மாலைதீவுக்கு வருகை தந்திருந்த அந்த காணொளியை நான் பதிவேற்றி இருந்தேன். இன்றைய காணொளியிலே மாலைதீவிலே இருந்து துபாய்க்கு வருகை தந்திருந்த அந்த விமான பயணத்திலே எனக்கு ஏற்பட்டிருந்த அனுபவங்கள், அந்த விமான நிலைய அனுபவங்கள் போன்ற எல்லாவற்றையும் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று இந்த இரண்டாவது காணொளியை பதிவேற்ற இருக்கின்றேன். எனவே இந்த சேனலிலே நான் நிறைய காணொளிகளை பதிவேற்றம் செய்யலாம் என்று இருக்கின்றேன். உங்கள் அனைவருடைய ஆதரவும் நிச்சயமாக கிடைக்கும் என்கின்ற எதிர்பார்ப்புகளோடு வீடியோக்களை பார்த்து கொண்டிருக்கின்ற நண்பர்கள் மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, என்னுடைய காணொளிகள் பிடித்திருந்தால் லைக் செய்து உங்கள் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். வாங்கள் நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குற இடம் வந்து இது மாலத்தீவு விமான நிலையம். இங்கே வந்து நான் இது வந்து ஒரு சூரியன் உதிக்கிற நேரம் காலமாக 6 மணி. எங்களுக்கு வந்து இந்த விமான நிலையத்தில் ஒரு 8 மணித்தியாலம் நின்று தான் இங்கேருந்து துபாய்க்கு போகிறதுக்கான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சது. அப்போ அதால் இங்கே இந்த மாலத்தீவில் விமான நிலையத்திலையும் நின்று போகக்கூடிய மாதிரியான ஒரு சந்தர்ப்பம் கிடைச்சிருந்தது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் ஒரு சூரியன் உதிக்கிற நேரம் தான், உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் சூரியன் உதிக்கிற நேரம். நிறைய ஃப்ளைட்டுகள் இங்கே வாரதும் போகிறதுமா ஒரு குறிப்பிட்ட அளவு நேரத்துக்குள்ளே அதிக அளவான ஃப்ளைட்டுகள் வந்து போகுது. இப்போ நாங்கள் போகிறதுக்கான நேரமும் வந்துட்டு, அப்போ எங்களை வந்து ஒரு பஸ்ஸுக்குள்ளே ஏற்றித்தான் இங்கே இருந்து நாங்கள் ஃப்ளைட் ஏறுற இடத்துக்கு போய் கொண்டிருக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறைய ஃப்ளைட்டுகள் இந்த இடத்துல நிற்கும். அதிக அளவான ஃப்ளைட் நாங்கள் இங்கே வந்து நிறைய ஃப்ளைட்டுகள் வந்து போய் கொண்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து எமிரேட்ஸ் ஃப்ளைட் உண்டு. அது வந்து பறக்கிறதுக்கு தயாராக அந்த இடத்துக்கு போய் கொண்டிருக்குது. இலங்கையிலிருந்து நான் மாலத்தீவுக்கு வந்ததும் இதே மாதிரி ஒரு ஃப்ளைட்டில் தான். இப்போ நான் மாலத்தீவிலிருந்து துபாய்க்கு போகிறதும் இதே மாதிரியான ஒரு ஃப்ளைட்டில் தான். அது தண்ட இடத்துக்கு போய் கொண்டிருக்குது. இங்கால பக்கம் ஒரு துபாய் ஃப்ளைட் ஒன்று நிற்கிது. அதுக்கும் இந்த பயணிகளை ஏற்றி கொண்டிருக்குது, அதுக்கும் படிக்கிறதுக்கு. அதே மாதிரி இப்படியே நீளத்துக்குமே இந்த எங்களோட பஸ் போய் கொண்டிருக்கிற அவ்வளவு தூரத்துக்குமே ஃப்ளைட் தான் நிற்கிது. அங்கால பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னால் கட்டார் ஏர்லைன்ஸ் ஃப்ளைட் ஒன்று நிற்கிது. அதுவும் ஆக்களை ஏற்றுறதுக்கு தயாராகிட்டுது. அப்போ அந்த ஃப்ளைட்டும் நிற்கிது. அதுக்கு அங்கால தான் நாங்கள் ஏற போகிற ஃப்ளைட் நிற்கிது. அப்போ நாங்கள் அந்த ஃப்ளைட்டுக்குள்ளே ஏற போகிற வீடியோக்குள்ளே எடுக்கலாம் போயிட்டுது. இதுக்கும் அந்த பயணிகளை ஏற்றி கொண்டு தான் நிற்கிது புறப்படுறதுக்கு தயாராக. அங்கால போனோம்னா நாங்கள் அடுத்தது எங்களோட ஃப்ளைட் ஏறுற இடத்துக்கு போயிடுவோம். அங்கால அந்த பறக்கிறதுக்கு தயாராக நிற்கிற ஃப்ளைட்டே நீங்கள் பார்க்கலாம். அதுவும் ஒரு மிகப்பெரிய ஃப்ளைட் உண்டு. இது நான் ஃப்ளைட்டுக்குள்ளே ஏறி அந்த ஜன்னல் பக்கத்தில் இருந்து எடுத்த வீடியோ உண்டு. அந்த ஜன்னல் பக்கத்தில் இருந்து எங்களை பார்த்தா அந்த கடற்கரை, அங்கால அந்த பாலங்கள், அங்கால அந்த தென்னை மரம் அது வழியாக தெரியுது. இது இப்போ அந்த பறக்கிறதுக்கு தயாரான நிலையில் ஒரு இடத்துக்கு சென்று கொண்டிருக்குது. அப்போ இந்த ஜன்னல் கரையில் இருந்தால் எடுத்த நான் என்னென்னு சொல்லி சொன்னால், எனக்கு அந்த ஜன்னல் சீட் கிடைக்கல. ஜன்னல் கரையில் இருக்கிற சீட் கிடைக்கல. ஒரு கொஞ்ச நேரம் அந்த சீட்டுக்குரிய ஆக்கள் வரும் மட்டும் அந்த ஜன்னல் கரையில் இருந்து எடுத்தது. அவை வந்தது கூட அப்புறம் அந்த இடத்த விட்டு நான் எழும்பிட்டேன். இப்போ பறக்க தயாராகிட்டுது. நான் ஜன்னல் பக்கத்தில் இருந்து 3வது சீட் அப்போ அங்கே இருந்து எடுத்த வீடியோ தான் இது. இந்த ஃப்ளைட் பறக்க தயாராகிட்டு ஃப்ளைட் அதை எழும்பி ஓடிக்கொண்டு இருக்குது. அப்போ எனக்கு பக்கத்தில் 2 லண்டனை சேர்ந்த 2 பேர் இருந்தவே, 2 வெள்ளைக்கார ஆக்கள் இருந்துச்சுன்னா, அப்போ அவைகளோட சும்மா கதைச்சு கொண்டு தான் அப்படியே பயணம் வந்து இருந்துச்சுது. இப்போ ஃப்ளைட் மாலத்தீவில் இருந்து மெல்ல மெல்ல அந்த பயணத்தை தொடங்குது. இப்போ நான் அதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம். இந்த ஜன்னலுக்களால் பார்த்து கொண்டிருக்கிறீங்க, உங்களுக்கு விளங்கும். இப்போ
ஃப்ளைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மேலே எழும்ப வலிக்கிடுது. இந்த எழும்ப அந்த கப்பல்கள், அந்த மாலத்தீவு தானே கடல்கள், அந்த கடல்களுக்கு இடையிடையே இருக்கிற தீவு கூட்டங்கள் எல்லாம் நல்ல வடிவாக தெரியும். இந்த போட்டுகள் போய் கொண்டிருக்கிறது, அந்த அந்த தெரியுது பாருங்கள் தீவு கூட்டங்கள். அது மாலை தீவுகள் தான் நிறைய தீவு கூட்டங்கள் இருக்குது. அப்போ அது ஃப்ளைட்டுக்குள்ளே மேலே போக போக தெரியும். இது ஃப்ளைட்டுக்குள்ளே இருக்கிற டிஸ்பிளே இதுதான். இந்த டிஸ்பிளேயில் நாங்கள் பார்க்கலாம் எவ்வளோ உயரத்தில் நாங்கள் இப்போ போய்கொண்டிருக்கிறோம். வெளியில் இருக்கிற அந்த வானிலையின் வெப்பநிலை எவ்வளோ இதில் இருக்குது. அண்டு நாங்கள் இன்னும் எவ்வளோ தூரம் பயணம் செய்யணும், இப்போ ஃப்ளைட் எவ்வளோ வேகத்தில் போய்கொண்டிருக்குது, இன்னும் எவ்வளோ நேரத்தில் அந்த இடத்துக்கு போயிடுவோம் போன்ற அந்த பல்வேறுபட்ட தகவலை அது இந்த டிஸ்பிளேயில் நாங்கள் பார்க்கலாம். அது மாதிரி நான் வந்த ஃப்ளைட் வந்து ஒரு புது ஃப்ளைட். அப்போ அதில் கொஞ்சம் நல்ல சீட்டுகள் மற்றது இந்த டிஸ்பிளே எல்லாம் நல்ல வசதியாக இருந்துச்சு. இது நல்ல புது டிஸ்பிளே. இந்த டச் அந்த முதல் வந்த ஃப்ளைட்டில் அந்த டச் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. ஆனால் இந்த ஃப்ளைட்டில் அந்த டச் எல்லாம் நல்ல ஈஸியாக இருந்துச்சு டச் பண்ணுறதுக்கு டிஸ்பிளேல எல்லாம். இது ஒரு புது ஃப்ளைட்டுன்றபடியாக இப்போ எவ்வளோ தூரத்தில் போய்கொண்டிருக்கிறோம், எவ்வளோ வேகத்தில் போய்கொண்டிருக்கிறோம், இன்னும் எவ்வளோ தூரம் இருக்குதுன்னு சொல்லின விஷயங்கள் இருக்குது. இது வந்து காலமை சாப்பாடு, ஃப்ளைட்டுக்குள்ளே அந்த காலமை சாப்பாடு ஒரேஞ்ச் ஜூஸ். அப்படியே சாப்பாடையும் சாப்பிட்டு கொண்டு அந்த டிஸ்பிளேலேயே நாங்கள் பார்க்கலாம் ஏஆர் ரஹ்மான் பாட்டு எல்லாம் கொஞ்சம் தமிழ் பாட்டுகள் இருக்குது செலெக்ஷன். இதுதான் நான் இருக்கிற ஃப்ளைட்டு. இதுக்குள்ளே இருக்கிறோம் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க. ஆனால் இதுக்குள்ளே ஒரு 4-5 பேரை மட்டும்தான் தமிழ் ஆக்களை காணக்கூடிய மாதிரி இருந்துச்சு. இது கண்டி இதாக்கள் 4 பேரை தான் நான் கண்டேன் தமிழ் ஆக்கள். மற்ற ஆக்கள் எல்லாருமே வேறு வேறு நாட்டுக்காரரான எனக்கு பக்கத்தில் இருக்கிற ஆக்கள் 2 பேர் லண்டனை சேர்ந்தாக்கள்லாம் 2 பேர் இருந்துச்சுன்னு. இப்போ நாங்கள் மாலத்தீவில் இருந்து துபாய்க்கு கிட்டவா போய் கொண்டிருக்கிறோம். அங்கே அந்த இடத்துல வச்சு எடுத்த வீடியோ உண்டு. இப்போ நாங்கள் இந்த துபாய்க்கு கிட்ட லேண்ட் ஆகிறதுக்கு கிட்டையாக வந்துட்டோம். அப்போ கிட்ட வந்த உடனே நான் இந்த ஜன்னலுக்குள்ளால் பார்த்தேன். இந்த கேமராவில் இந்த ஃபோனில் இருக்கிற கேமராவில் பார்த்தா அந்த வியூ ஒன்று தான் இப்போ தெரிகிற வியூ உண்டு உங்களுக்கு. இது வந்து இந்த மணல் திட்டுகளாகவே இருக்குது. அந்த இடம் வந்து இங்கே வந்து பாலைவனம் தானே, அப்போ மணல் திட்டுகள்லாம் நிறைய தெரியுது. அப்படியே பார்க்குற இது இப்போ இன்னும் கொஞ்சம் கிட்டவா வந்துட்டோம். இப்போ லேண்ட் ஆகிறதுக்கு கிட்டவா வந்துட்டோம். இப்போ இது கிட்டவா தெரிகிற வியூ உண்டு. கட்டிடங்கள் துபாயில் நிறைய கட்டிடங்கள் ஆனே. அப்போ இப்போ வந்து இங்கேருந்து மேலே இருந்து பார்க்க இந்த ரோட்டுகள் கட்டிடங்கள் எல்லாம் ஒரு அழகாக தெரிகிற மாதிரி இருக்குது. அந்த ஒரு வியூ ஒன்று இருக்குது. இவ 2 பேர் இருக்கணும் பக்கத்து. இவளை தாண்டி தான் நான் இந்த வீடியோ எடுத்தேன். நான் கொஞ்சம் அவையெல்லாம் கோஆப்ரேட் பண்ணி நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி பார்த்து சிரிச்சிட்டு இப்போ நாங்கள் லேண்ட் ஆகிற இடத்துக்கிட்ட வந்துடும். இப்போ இந்த துபாய் ஏர்போர்ட்டுக்குள்ளே லேண்ட் ஆகிட்டுது. துபாய் ஏர்போர்ட்டுக்குள்ளே இறங்கிட்டோம். இந்த துபாய் ரோட்டுகள் எல்லாமே தெரியுது. அவ்வளோது வேகமாக அந்த இறங்கின வேகத்துக்கு எல்லாத்தையும் எடுத்துக்கொள்ளலாம் இருக்குது. இப்போ நாங்கள் இந்த துபாய் ஏர்போர்ட்டுக்குள்ளே லேண்ட் ஆகிட்டோம். இனி நான் துபாய் ஏர்போர்ட்டுக்குள்ளே இறங்கிட்டோம். துபாய் ஏர்போர்ட்டுக்குள்ளே என்ன நடக்குன்னு சொல்லி நான் அடுத்த வீடியோ எடுக்கலாம் போயிட்டேன். நான் முதல் பயணம் தானே, அப்போ முதல் பயணத்தில் எல்லாத்தையும் எடுக்கலாது. மாலைதீவில் இருந்து துபாய்க்கு வருகை இருந்திருந்த அந்த விமான பயணத்தின் போது எனக்கு ஏற்பட்டிருந்த அந்த அனுபவங்களை இப்பொழுது இந்த வீடியோனூடாக நீங்கள் பார்த்திருப்பீர்கள். இந்த காணொளி உங்கள் அனைவருக்கும் பிடித்திருக்கும் என்று நம்புகின்றேன். அத்தோடு உண்மையிலேயே நான் இலங்கையிலே இருந்து மாலைதீவுக்கு வருகை தரும்போதும் அல்லது மாலைதீவிலே இருந்து துபாய்க்கு வருகை தரும்போதும் கூட இந்த யூடியூப் சேனல் ஒன்றை உருவாக்க வேண்டும், அதில் இந்த காணொளிகளை பதிவாக்க வேண்டும் என்கின்ற ஒரு நோக்கம் பெரிய அளவிலே இருக்கவில்லை. அதன் காரணமாகத்தான் குறுகிய அளவு காணொளிகளை மாத்திரம்தான் நான் பதிவேற்றம் செய்திருக்கின்றேன், அல்லது அதனை தான் நான் என்னுடைய தொலைபேசியிலே காணொளிகளாகி இருக்கின்றேன். முடிந்தளவுக்கும் என்னிடத்திலே இருந்து கிடைத்திருந்த காணொளிகளை வைத்து இந்த வீடியோக்களை நான் உங்களுக்கு காண்பித்திருக்கின்றேன். எனவே இந்த காணொளிகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்று நான் மீண்டும் நம்புகின்றேன். தொடர்ந்து என்னுடைய யூடியூப் தளத்திலே அதிகளவான காணொளிகளை நான் பதிவேற்ற காத்திருக்கின்றேன். எனவே உங்களுடைய ஆதரவுகள் கிடைக்கும் என்கின்ற எதிர்பார்ப்போடு மீண்டும் மற்றுமொரு காணொளியோடு உங்கள் அனைவரையும் சந்திக்கின்றேன்.